டெய்லி சாம்பார் ரசம்னு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா ஒரு குயிக்கான கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆன பிறகு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஆனியனுக்கு 2 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆனதும் அது கூட ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கேப்சிகம் ஆட் பண்ணதும் கொஞ்சம் வதக்கி விட்டு இதுக்கு தேவையான மசாலா ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிட்டா நம்ம கேப்சிகம் ரைஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.